வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். அனைத்து தவ அன்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களையும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களையும் அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தார் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக மிக சிறப்பான பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நெறி பாகியலட்சுமி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பாகியலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் வளம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அருமையான ஆழ்ந்ததொரு தவம். தொடர்ந்து மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிக்கும் மார்கழி கவிக்கும் விளக்கம் பெறுவோம். முதலிலே மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். தொடர்ந்து மார்கழி கவிக்கான விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களையும் அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களை, மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து. இன்றைக்கு மிக சிறிய ஒரு கவி. பிற விருப்பம் கூர்ந்துணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்தல் அறம் என்றும் கடமை என்றும் அன்பு என்றும் அறிந்து கொண்டோம். மனித வாழ்க்கை டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். அது எப்படி நாமளே விட்டு கொடுத்துட்டு போறதா? மற்றவங்க அப்படிதான் இருப்பாங்களா என்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இது பிறப்பிலேயே, துவக்கத்திலேயே, பரிணாமத்தின் துவக்கத்திலேயே உள்ள ஒரு பண்பு. சுத்த வெளி எழுச்சி பெற்ற இயக்கம். அது நேராத்தான் போகணும். அதுதான் வேகத்தின் இயல்பு. ஆனால் அதை போக விடாமல் தடுக்கின்ற நிலையிலே இறைவெளியின் சூழ்ந்தழுத்தம் இருந்ததுனால அது தன்னை சகித்து கொண்டு விட்டு கொடுத்து சுழலலையாக இயங்க தொடங்கியது. அப்போ இந்த டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ் என்பதை ஒற்றை வார்த்தையிலே சொன்னோம் என்றால் இயல்பூக்கம், மியூட்டேஷன். இப்ப இயல்பூக்க விதி, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னை தக அமைத்துக் கொள்கின்ற அறிவின் திறம். இது அங்கே இருந்தது. பிறகு ஜீவன்களிலே, குறிப்பாக மனித இனத்திலே வருகின்ற போது அது காணாமல் போய்விட்டது. பரவலாக, எல்லா இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது, பரவலாக இல்லை. இதற்கு காரணம் என்ன என்றால் அறியாமை மிக பெரும் காரணம். அதற்குள் சுயநலம். மற்றவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுமே, நாம் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் என்ற ஒரு சுயநலத்தின் அடிப்படையிலே வந்ததுனால இன்றைக்கு நம்முடைய விருப்பப்படி வாழணும், மற்றவர்கள் வேணா சகித்து கொண்டிருக்கட்டும்ன்ற மாதிரி பரவலாகிவிட்டது. அப்போ இந்த இயல்பு அறிவின் இயல்பு அல்ல, ஆணவத்தின் இயல்பு, சுயநலத்தின் வெளிப்பாடு. இப்ப ஆணவம் என்பதே அழிவின் துவக்கம் தானே. ஸோ நெகட்டிவ் ஃபோர்ஸ், மன இயக்கத்தில் வெளிப்படுகின்ற ஆணவம். இது உறவு, நட்பு, பொருளாதாரம் எல்லாவற்றையும் கெடுக்கும். அதனால் இது ஏதோ புதிய கண்டுபிடிப்பு என்று நினைக்காமல் இறைநிலை எழுச்சி பெற்ற போதே தோன்றிய முதல் விதி. எல்லாமே இதற்குள் கட்டுப்பட்டதே தவிர இதுக்கு அப்பாற்பட்ட ஒன்று எதுவுமே இங்கே இருக்க முடியாது, இயங்க முடியாது. அப்ப ஆணவம் தலைவரித்து ஆடினால் அழியத்தான் வேணும். அது அறிவுக்குத்தான் கொண்டு போகும். அதனால் பிறர் விருப்பம் கூர்ந்து உணர்ந்து, அதாவது ஒருவர் சொல்லாமலேயே பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை அல்லவா என்று கவிஞர் வாலி ஒரு பாட்டில் சொல்லுவார். அவங்க கேட்கணும்ன்று கூட காத்திருக்க வேண்டியது இல்லை. அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் நாமே மனம் வந்து உதவி செய்வதுதான் மனித பண்பு, தெய்வ பண்புன்னு சொல்கின்றோம். எனவே பிற விருப்பம் கூர்ந்து உணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்தல். இப்ப மற்றவர் தேவைக்கு விட்டு கொடுப்பது. இது இல்லையா என்று பார்த்தால் குடும்பங்களிலே குழந்தைகளின் தேவைகளை விட்டு கொடுத்து தானே நாம போறோம். நம்முடைய தேவைகள் எல்லாம் சுருக்கி கொண்டு குழந்தை தேவைகளுக்காகவே நாம் வாழ்கிறோம் இல்லையா? இப்ப என்ன என் குழந்தை என்று பார்ப்பதனால் அங்கே பாசம், பற்று உருவாகிறது.
மற்ற குழந்தைகளையும் நம் குழந்தைகள் போலவே பாவிக்க தொடங்கிவிட்டால் அப்போ குறுகிய எல்லை கட்டிய பாசம் என்பது எல்லையற்ற விரிவு பெற்ற அன்பாக மாற்றம் பெற்றுவிடும். அதை மகிழ்ச்சி இங்க சொல்றாங்க, பிறர் விருப்பம் கூர்ந்து உணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்தல் அறம் என்றும். அதாவது அறம் என்பதன் இலக்கணம் என்ன? அறத்தின் பிறப்பு எங்கே என்று ஒரு கேள்வி வருகின்ற போது மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அதன் துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது. அப்ப தர்மம் என்று சொல்கிறோமே சமஸ்கிருதத்துல, அது அறம் என்ற தமிழ் வார்த்தை. அப்ப அறம் எங்கே எப்படி பிறந்தது என்றால், பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து. சுகத்துல பங்கு கேட்கல, கூர்ந்து ஆராய்ந்து சுகத்தை அலட்சியப்படுத்துறோம், சரி என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள். அப்ப துன்பத்தை நீக்குவது என்றால் எப்படி நீக்க முடியும்? உடலுக்கு தேவைகள் உண்டு, உணவு, உடை, மருத்துவம். அதே போல வயோதிகம், கை குழந்தைகள், முதியோர்கள், நோயுற்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் உடல் உதவியும் தேவைப்படும். அதே போல வாழ்க்கை சிக்கல்களுக்கு தீர்வாக அறிவுரையும் தேவைப்படும். அப்ப ஈகை என்பது பொருளால், உடல் உழைப்பால், அறிவின் அனுபவ உரையால், இப்படி 3 வகையிலையும் ஒரு ஜீவனின் துன்பத்தை நீக்க முடியும். இதை ஒரே வார்த்தையில சொன்னா ஈகை என்பார்கள். அப்ப ஈகைதான் அறத்தின் முதல் கோட்பாடு. இதன் மறுபக்கம் என்ன? ஏதோ காரணத்தினால் துன்பப்படுறாங்க. இதன் மறுபக்கம் என்ன? என்னால் யாரும் துன்பப்படக்கூடாது. இது மறுபக்கம். அதுக்கு என்ன சொல்றாங்க? ஒழுக்கம். எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே ஒழுக்கம். அப்ப துன்பம் விளைவிக்காமல் இருப்பது ஒழுக்கம். இந்த ஈகை பண்பாட்டையும் ஒழுக்க பண்பாட்டையும் செயல்படுத்துவதுதான் வாழ்க்கை. அதான் கர்மயோகம், கடமை, அறம். இந்த 3ம் இணைந்ததுதான் அற வாழ்க்கை சொல்கின்றோம். கர்மயோக வாழ்க்கை. விளைவுகளை கணித்து கொண்டு செயல்களை முறைப்படுத்தி கொண்டு ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியோடு வாழ்கின்ற தவ வாழ்க்கைக்கு பெயர் கர்மயோகம் என்று கீதையிலேயே சொல்லப்படாத ஒரு இலக்கணத்தை மகர்ஷி அவர்கள் கர்மயோகத்திற்கு தந்திருக்கிறார். எனவே பிறர் விருப்பம் கூர்ந்து உணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்தல் அறம் என்றும், கடமை என்றும், அன்பு என்றும் அறிந்து கொண்டோம். அறம் என்றும் கடமை என்றும். ஏன்னா ஈகையும் ஒழுக்கமும் தானே. அதை செயல்படுத்த முறையே கர்மயோகம். அப்ப அதை புரிந்து 3ஐயும் நாம் பின்பற்றுகின்ற வாழ்க்கை கடமைதான். இந்த கடமையை நிறைவாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துக்கு அடிப்படை என்ன? என்றால் அன்புதான். அன்பே சிவம். லவ் இஸ் காட். அப்ப அன்பு அறிவின் வெளிப்பாடு. அன்பே அறிவின் வெளிப்பாடு. அப்ப அந்த அன்பு வெளிப்படுகின்ற போதுதான் இன்னொரு ஜீவனுடைய துக்கத்தை நீக்க வேண்டும் என்ற ஒரு கருணையே பிறக்கும். அன்பு இல்லை என்றால் அது என்ன சொல்லுவாங்க, என்பு தோல் போர்த்த உடம்பு. ஒரு எலும்புக்கு மேல தோல் போர்த்து விட்டா எப்படி இருக்கும்?
அப்படி ஒரு ஜடமே தவிர மனிதன் என்ற சொல்லுக்கு தகுதியற்றவன் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. இப்படி பிறர் விருப்பம் கூர்ந்து உணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்தல் அறம் என்றும் கடமை என்றும் அன்பு என்றும் அறிந்து கொண்டோம். எப்படி அறிகின்ற வழி? எப்படி பார்த்து தெரிந்து கொண்டாமா, கேட்டு தெரிந்து கொண்டாமா, படித்து தெரிந்து கொண்டாமா? இப்படி பார்த்து கேட்டு படித்து தெரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் என்று பார்க்கின்ற போது வெறும் கல்வி அறிவோ பொது அறிவோ இதற்கு துணை செய்யாது. அதற்கு தவம் ஒன்றுதான் துணை செய்யும். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்றார் வள்ளுவர். உற்ற நோய் நோன்றல், பசி நம்ம கேட்டா எடுக்குது, தானா எடுக்கும். கிளைமேட் நம்மளை கேட்டுக்கிட்டா மாறுது, தானா மாறும். இப்படி உற்ற நோய் நோன்றல் தானாக வந்து உறுத்துகின்ற குறைபாடுகள், அவற்றை சீர்படுத்துவது உற்ற நோய் நோன்றல். நாம அறியாமையின் காரணமாகவோ, சுயநலத்தின் காரணமாகவோ, ஆணவத்தின் காரணமாகவோ, எதிர்பார்ப்பின் காரணமாகவோ, தீய குணங்களின் காரணமாகவோ உயிருக்கு உருகன் செய்யாமை. இந்த இடத்துல உயிருக்கு உருகன் என்பது பொதுவா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது நினைக்கிறாங்க. இந்த இடத்துல வள்ளுவர் பிற உயிருக்குன்னு சொல்லல. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை. இங்க நமக்கா பிறர்க்கன்ற கேள்வி இங்க இல்லை. அப்ப இங்கே ஒன்றாக அத்வைதமாக பார்க்கிறார் வள்ளுவர். ஏன் என்றால் நமக்கும் சிக்கல் வரும், மற்றவர்களுக்கும் வரும். அப்ப இரண்டையும் நீக்குவது உற்ற நோய் நோன்றல். உயிருக்கு உருகன் செய்யாமை மற்றவங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கு நாமே செய்து கொள்கின்ற பாவங்கள் எத்தனை. நீங்க உலகத்துல கேட்டு பாருங்க, உங்களுக்கு நீங்களே பாவம் செஞ்சுக்கலாம் கேட்டு பாருங்க. எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சுன்னு கேட்பான். அப்புறம் சுகர் எங்கிருந்து வந்தது? அடுத்த வீட்டுக்காரர் சாப்பிட்டதுக்கு அவனுக்கு சுகர் வந்தது, இல்லை யாரோ கோபப்பட்டதுக்கு அவனுக்கு பிபி வந்தது. அப்போ உயிருக்கு உருகன் செய்யாமை என்றால் என் உயிருக்கே நான் செய்கின்ற பாவங்கள், அதையும் தடுக்கணும். அப்போ 5 அளமுறை வந்துடும். உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம். இதெல்லாம் அளவுமுறை இருந்தா தான் நம்முடைய உயிருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாது. சரி, இந்த உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை எதன் வழியாக, எதன் விளைவாக வருகிறது என்றால் அற்றே தவத்துக்கு உரு என்றார். அதுதான் தவத்துக்கு அடையாளம். அப்போ இந்த அன்பு வெளிப்படுவதற்கு அன்பாகிய சுத்த வெளியை அறிவது தவத்தின் வழியாகத்தான். அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. சிவத்தை அறியாமல் அன்பு மலராது. அன்பு மலராமல் இந்த சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் வரவே வராது. அதனால் தவத்தின் வழியாகத்தான் தர்மத்தை நிலைநிறுத்த முடியும். எனவே இறை உணர்வு, அறநெறி என்ற 2 கண்கள் இதுதான் இந்த வாழ்க்கை பயணத்திற்கு வழிகாட்டக்கூடியவை. உணர்ந்து பயன் கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. இன்றைய காலை அமர்விலே இணைய வெளியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கங்களும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். இந்த அருமையான நிகழ்விலே ஆழமான ஒரு தவத்தோடு
துவங்கிய ஞானாசிரியருக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும், அதனைத் தொடர்ந்து அருட்தந்தை அவர்களின் மார்கழி மாதத்து கவிக்கு சிறப்பான விளக்கம் வழங்கிய ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய ஆண்டாளின் கவி 17வது பாடல். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இந்த பாடல்ல நேற்றைய பாடலுக்கு ஒரு தொடர்ச்சியாக கொடுத்திருக்காங்க. நேற்றைய பாடல்ல அந்த பரமாத்மாவிடமிருந்து அந்த ஆற்றலை, அந்த அருளை, பறையை பெற்றுக்கொள்ளவே தாங்கள் வந்திருப்பதாக இந்த பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் சொல்ல கேட்ட அந்த வாயில் காப்போன் அவர்களுடைய அந்த வெகுளியான இறைபக்தியான முகத்தை பார்த்துட்டு அவர்கள் பொய் சொல்லல அப்படின்னு நம்பி அவர்களை மலர்ச்சியோடு மாளிகைக்குள்ள அனுப்புறாராம். அப்போ அந்த வாயிற்காப்போன வேண்டி மாளிகைக்குள்ள பூந்தாச்சு. இனி அடுத்து யாருகிட்ட கோரிக்கை வச்சா நம்ம அந்த பரமாத்மாவை பார்க்க முடியும்? அப்போ உடனே அவருக்கு உறவுகளாக இருக்கக்கூடிய முதலில் நந்தகோபர், சிசுவினுடைய அதாவது கம்சனுடைய சிறைக்கூடத்துல பிறந்த அந்த சிசுவை காப்பாற்றி வசுதேவர் கொடுத்தது இந்த நந்தகோபர் கிட்ட, அவர்கிட்ட கொடுத்துதான் வளர்த்து வருமாறு கேட்கிறார். அப்ப அந்த நந்தகோபாலனுடைய அந்த கோகுலத்தை காத்திருக்கக்கூடிய நந்தகோபரோட புகழ் சொல்றாங்க. அவர் எப்படிப்பட்டவரா? பயங்கர வள்ளல். எப்படி யாசிக்கிறவங்களோட முழு திருப்திக்கு அவங்களுக்கு பசியாற்றி போதும் போதும்னு அவங்க நிறைவடைவதற்கு வரைக்கும் பொருட்களை வாரி வழங்கக்கூடிய அந்த வள்ளலாக இருக்கக்கூடிய நந்தகோபாலரே, நீங்களும் எழுந்திருக்க வேண்டுகிறோம். அடுத்தது அவர் உடனே அந்த சிறுமிகளை பார்த்து சிரிக்கிறாராம். ஒருவேளை அவர் சம்மதம் தந்துட்டாரோ? உடனே அடுத்தது போறாங்க. அந்த பரமாத்மாவை வளர்த்த தாயாக இருக்கக்கூடிய யசோதை, அந்த பெண்மணியினுடைய உடல் அமைப்பு அருமையான கொடி போன்ற அம்மையே, இடையுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியே, மென்மையான மனம் படைத்த அம்மையே, கண்ணனுக்கு தாயாக மாற நீ என்ன தவம் செய்யணும்? என்ன தவம் செய்தனை அந்த பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க அப்படின்னு ஒரு பாடல். அப்ப அந்த மாதிரி அந்த எல்லையற்ற பரமாத்மாவையே காத்து ரட்சித்து வளர்க்கக்கூடிய அந்த தாய்மை உள்ளம் படைத்த அந்த அன்னையே, நீங்கள் எழுந்திருத்து எங்களுக்கு பரமாத்மாவினுடைய தரிசனத்தை கொடுப்பதற்கு உதவுங்கள். அடுத்தது இந்த கண்ணனுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய பலராமர், அவருடைய தோற்றத்தை அழகா விளக்குறாங்க. பொன்னால் செய்த சிலம்புகளை எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய வீரனே, செல்வ திருமகனே பலராமா, நீயும் எழுந்திரு. அப்புறம் யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அவருடைய அவதார பெருமைகளை சொல்றாங்க. வாமனனாய் வந்து ஓங்கினாய், நெடிதுயர்ந்தாய், விண்ணை கிழித்து உலகையே அளந்தாய். அப்படிப்பட்ட அந்த தெய்வர்களுக்கெல்லாம் தலைவனே, நீயும் உறக்கம் நீங்கி விரிந்து எழுவாயாக, எங்களுக்கு உன்னுடைய திவ்ய தரிசனத்தை கொடு அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது நேரடியான பொருள் இல்லைங்களா? ஆனா நம்ம முதல் பாடல்ல இருந்து பார்த்து வரோம், ஆண்டாள் சொல்லக்கூடிய அனைத்து பாடல்களுமே சாதாரணமான இந்த வாழ்க்கையில கிடைக்கிற இன்பங்கள்ல மயங்கி இப்படியே நின்னுடாதீங்க, இதற்கு அடுத்த இறை சிந்தனையை நோக்கிய பயணத்துக்கு வாங்கன்னு எழுப்புற மாதிரி இல்லையா? அந்த மயக்கம், மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, தன்முனைப்பு, பாவப்பதிப்பு, மயக்கம், தலை மூன்றும் அப்படின்னு சொல்லுவோம். தலைனா என்னங்க? நம்மை கட்டி இருக்கக்கூடிய விலங்கு, அது நம்மள அந்த இறை அனுபவத்தை பெறுவதற்கு விட மாட்டேங்குது. அப்ப அதுல அந்த மயக்கத்துல இருக்கிறோமே, அதுல இருந்து விழித்து எழுந்து வாங்க அப்படின்னு இறைவனுடைய பெருமையை சொல்லி கூப்பிடுவதாக அமைச்சிருக்காங்க. இந்த அம்பரம் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி கூட ஒரு புத்தகத்துல அழகா இந்த ஆண்டாளுடைய வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அம் பரம். அம் என்றால் மெய்ப்பொருள், பரம் அதுவும் மெய்ப்பொருள். அந்த பரம்
அது எப்படி இருக்கு? மனிதனோட வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகளை எல்லாத்தையும் கொடுக்கறது அதுதான் இல்லையா? மகரிஷி சொல்வாங்க இல்லையா, இறைநிலை உயிர்களை தோற்றுவித்த வரிசையிலே மனிதனை தோற்றுவிக்கும் போது அந்த மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து விட்டு அவனுக்கு தேவையான மாதிரி இந்த உலகத்தை முழுமையாக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மனிதனை படைச்சதான். ஆனாலும் அவன் அங்க இருக்கக்கூடிய அந்த இறைநிலையின் அருமை பெருமைகளை உணருவதற்கு அறிவின் வளர்ச்சி வேணும். முதல்ல அடிப்படை தேவை இருந்தா தானே இல்லையா? அதாவது ஒருவர் பயங்கரமான பசியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு அடிப்படை தேவையே இல்லை, உணவில்லை, உடை இல்லை, இருப்பிடம் இல்லைங்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம வேதாத்திரிய விஞ்ஞானத்தை அப்படியே தத்துவத்தை சொன்னோம்னா அவங்களால எடுத்துக்கொள்ள முடியுமா? முதல்ல மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் நிறைவு பெற வேண்டும். அப்ப அந்த அம்பரமே தண்ணீரே சோரே, அந்த அறம் செய்யும் எம்பெருமான் அவன் கொடுக்கறதுல எங்கேயுமே குறைவில்லை. சரியாக முறையாக மனிதனுக்கு தேவையான அத்தனையும் படைத்து கொடுத்திருக்கிறான். அந்த தர்மத்தின் உருவமாக இருக்கக்கூடிய அந்த எல்லையற்ற இறைநிலை. ஏன்னா அது வெறும் அருள் மட்டும் கொடுத்துடல, அது நடத்தி கொண்டே இருக்கிறது எல்லாத்தையும் இல்லைங்களா? இறைவன் வெறும் அருள் மட்டும் இல்ல, அந்த அருளோடு அறமும் சேர்ந்திருக்கு. தர்மத்தை நடத்தக்கூடிய ஒரு சக்தியாக இந்த கணம் வரை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் அதனதற்கென்று தேவையான தேவை பழக்கம் அதற்கேற்ப அவங்களுக்கான தேவைகளுக்கான விஷயங்களும் இங்க இருக்கு. அதை எப்படி முறையா பயன்படுத்துது, அந்த அறிவின் வளர்ச்சிக்கான உயர்வையும் அந்த இறைநிலை யாரோ ஒரு குரு மூலமாக நமக்கு கொடுக்கிறது. அப்ப அதுதானே நடத்தி கொண்டு இருக்கிறது எல்லாத்தையும். அவனன்றி ஓரணுவும் அசையாது. அப்ப அப்படிப்பட்ட அந்த பரமாத்மா அவரிடம் எப்படி நம்மை உணர்த்துவது, எப்படி நாம் அவனை உணர்வது? அதற்கு ஒரு எக்ஸாம்பிளா இங்க சொல்றாங்க, ஒரு தாயுடைய அன்பு மாதிரி நாம இறைவன் கிட்ட பக்தி செலுத்தணும், அன்பு செலுத்தணும். அந்த அன்பு தான் இறைவனை எழுப்பி நம்மிடம் கொண்டு வரும். அதற்கு நந்தகோபரை சொல்றாங்க, யசோதைய சொல்றாங்க, பலராமரை சொல்றாங்க. இவங்க எல்லாமே ஒரு கதாபாத்திரம் போல அமைக்கப்பட்டிருந்தாலும் அவரவர்களுடைய குணநலன்களை கொண்டு சொல்லப்படுகிறது இல்லையா? அந்த வசுதேவர் கொண்டு வந்து கொடுத்த உடனே நந்தகோபர் அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய இறைவன் அவன்தான் உருவெடுத்து வந்திருக்கிறான் அப்படின்னு தெரியாமல் கூட வளர்க்கிறாங்க. அந்த பெண்மணியும் அப்படித்தான் இல்லையா? அப்போ அந்த பாவங்கள், அந்த பிற உயிருக்கு துன்பம் செய்யாமல் பிற உயிருக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்படும் போதே அதை காப்பாற்றக்கூடிய, அதற்கு நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அறவாழ்க்கை வாழக்கூடியவங்களை அடையாளமா சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த அன்பு மட்டுமே அந்த இறைவனோடு நம்மை இணைத்து வைக்கும். அதற்கு எக்ஸாம்பிளா யசோதையுடைய அன்பை சொல்றாங்க. அடுத்தது அந்த பரமாத்மாவுடைய பரிணாமம், அந்த தன்மாற்றத்தை சொல்றாங்க. எப்படி வந்தார்? மகரிஷி சொல்வாங்க இல்லையா, தச அவதாரங்களும் இறைவனுடைய அந்த இறைநிலையினுடைய தன்மாற்றத்தினுடைய அடையாளங்கள் தான். அதுல வாயும் மனமும் உடைய வாமன அவதாரம். சிறிய வடிவத்தில் தோன்றினாலும் அவன் எல்லையற்றவனாக இருப்பான். அதை எப்படி மகரிஷி விளக்குறாங்க நமக்கு? அந்த தன்மாற்றத்துல ஒவ்வொன்றாக மனிதன் பாதி மிருகம் பாதி இருந்தது, அதற்கப்புறம் மனித வடிவத்தில் முழுமையடையல, ஆனால் வாயும் மனமும் வந்தது, அதனால் வாமனன். அப்ப அப்படிப்பட்ட அந்த இறைவன் எப்படி அந்த தன்மாற்ற சரித்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த இறைவனுக்கு உறக்கம் என்பது கிடையாது, அவனை நம்ம எழுப்புறதுங்கிறது இல்ல. எப்போதுமே அந்த இறைநிலையினுடைய ஆற்றல் இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. நாம தான் அதை உணராமல் உறங்கி விடுகிறோம். மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நிலம் மீது உருவெடுத்தேன், ஆனால் இங்கே விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், இறைவா நீ உள்ளிருந்து என்னை மீட்டு கொடு. அப்ப அந்த மாதிரி இந்த பெண்மணி இதுல சொல்றாங்க, நான் உறங்கிட்டேன், இறைவா நீ என்னை மீட்டு என்னை உறக்கத்திலிருந்து விழித்தெழச் செய். நான் இந்த லௌகீகத்திலேயே மயங்கி போயிடுறேன், அதிலிருந்து நான் மாறி அற வாழ்க்கை, அருளும் அறமும் இணைந்த வாழ்க்கை வாழுவதற்கு இறைவனோட என்னை ஒன்றிணைத்து விடு. அதற்கு ஒவ்வொன்றாக ஒரு தந்தையுடைய பக்தி போல, ஒரு தாயினுடைய அன்பு போல, அடுத்தது அந்த பலராமன் என்பவர் ஆதிசேஷன் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி அந்த ஆதார சக்தியாக ஒன்றுதானே எல்லாமாக வந்தது.
அந்த தன்மாற்றத்துல ஒவ்வொரு ஓரறிவு முதற்கொண்டு 6 அறிவு படைத்த மனிதன் வரை வந்தது. அப்ப இதன் மூலமாக நாம் தான் அஞ்ஞான உறக்கத்திலிருந்து எழ வேண்டும். இறைவன் என்றும் விழித்திருக்கிறான். அப்போ அந்த தர்மமும் தானமும் தான் இறைவனிடம் நம்மை சேர்க்கும். அந்த அன்பு என்பது அந்த உச்ச நிலையாக ஞானத்துக்கு கொண்டு சேர்க்கும். அப்ப இந்த விழிப்பு தான் நம்மை முக்தி நிலையை கொண்டு சேர்க்கும் என்பதை இந்த அருமையான பாடல் மூலமாக நமக்கு ஆண்டாளம்மையார் விளக்கி கொடுத்திருக்காங்க. இன்றைய இந்த பாடலுக்கு விளக்கமளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உணர்ந்த ஒழுக்கம் இது இன்றைக்கு காலையில் அடியனுக்கு நினைவுக்கு வந்தது. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. அந்த துறவுக்கான முதல் படி பிறர் விருப்பம் கூர்ந்துணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்தல் அறம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். இதை தொடர்ந்து நாம் தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையிலே செயல்படுத்துவோம். அருமையான மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து கவிக்கு விளக்கம் வழங்கிய மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும், மார்கழி கவிக்கு விளக்கம் வழங்கிய மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கோதி கோவிந்தராஜன் அம்மா அவர்களும், அவர்கள் நம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருமையான விளக்கம் ஐயா, நன்றிகள் ஐயா. தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பிரம்மஞான கவி ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வேள்வி, உலக நல வேள்வி, வேதாத்திரிய வேள்வி. வாழ்க வளமுடன். அதை நீங்கள் ஆரம்பிச்சிருங்கம்மா. அதை தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமை, நன்றிகளம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம எல்லாரும் உலக நல வேள்வி நடத்தணுங்கிறதுக்காக கூடியிருக்கோம். இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இதை ஏன் செய்யறோம்? உலக அமைதி வேண்டி இந்த வேள்வியை நடத்துறோம். உலகத்துல அமைதி இல்லையானா எந்த ஒரு தனி மனிதனும் அமைதியாக வாழ முடியாது. உலக சமாதானம் ஏற்படலைன்னா போர் நடைபெறுவதையும் நிறுத்த முடியாது. அப்போ எப்படி அமைதியாக வாழ முடியும்? வேதாத்திரியத்துல முதல்ல நமக்கு சாமிஜி கொடுத்திருக்கக்கூடியதே போரில்லா நல்லுலகம் வேணும் அப்படிங்கிறது தான். சரி, இப்ப நாம என்ன செய்யறோம் அதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிக்கடி இந்த உலகம் எப்படி இருக்கணும், எது சரி, இன்னதை தவிர்க்கணும் அப்படின்னு அடிக்கடி நினைச்சு அந்த எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்துல பரவ விட, அந்த எண்ணத்தின் பதிவு அதிகமாக அதுவே இந்த உலகத்தை மாற்றி அமைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அப்ப நாம என்ன செய்யணும் அதற்குன்னா, தினந்தோறும் காலையில எழுந்திருக்கும் போது உலக அளவுல மனதை விரித்து வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்னு ஒரு 3 முறை சொல்லணும். இது எப்படி சொல்லணும்னு சொல்றாங்கன்னா, மனதை விரித்த நிலையில சொல்லணும். அப்போ அந்த விரித்த நிலை அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, நல்ல தவம் ஏற்றதான் வரும். அப்படி சொல்லும் பொழுது இருப்பு நிலையாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறையாற்றல், அந்த இறை நிலையில காந்தம் என்ற அலை நிரம்பி இருக்கு. இப்ப அந்த அலையில நம்மளுடைய எண்ணம் போய் சேருது. அந்த அலையை புக முடியாத இடம் இல்லை. இப்போ அந்த நிலையில உலக மக்கள் அனைவரிடத்திலும் புகுந்து ஒரு நல்ல மாற்றத்தை இந்த வாழ்த்து அலை ஏற்படுத்தும். இந்த வாழ்க வளமுடன் என்ற இந்த சொல்ல ரொம்ப சாதாரணமா நாம நினைச்சிட வேண்டாம். இது அற்புதமானது. இது ஒரு மந்திர சொல். நாம உச்சரிக்கக்கூடிய எந்த ஒரு எழுத்தும் வார்த்தைகளும்
அதற்கு என்று சில பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. மகரிஷி சொல்வாங்க, சில சொற்கள் வாயின் வழியாகவும் சில சொற்கள் மூக்கின் வழியாகவும் நம்ம உச்சரிக்கும் போது வெளியில வரும். ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி நம்ம உடம்புல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி சில நரம்புகளை தூண்டி விட்டு வெளியில வரும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு தன்மை தான் நமக்கு உடம்புலையும் மனதிலையும் மாற்றத்தை கொடுக்கும். இந்த மூக்கின் வழியாக வரக்கூடிய அந்த உச்சரிப்பு மூளை செல்களுக்குள்ள போயிட்டு வரும். அப்போ அந்த மூளையில இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் எல்லாமும் அங்க தூண்டி விடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த தவ நிலையில வாழ்த்தும் பொழுது நமக்கு பலன் அதிகமாக இருக்கு. சாதாரணமா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நம்ம 14க்கு மேல நம்மளுடைய மனச்சுழல் அலைச்சுழல் வேகம் இருக்கும். அப்ப தவம் பண்ணும் பொழுது அது ஆல்பா லெவலுக்கு இறங்கும். 8லேருந்து 13க்குள்ள இறங்கும். அப்போ இப்ப நம்ம ஒரு 10 நிமிஷம் தவம் பண்றோம் அப்படிங்கும் பொழுது 1 நிமிஷம் 10 நிமிஷமும் நம்மளால ஆழ்ந்து இருந்தோமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா 1 நிமிஷமாவது நிச்சயமா இருந்திருப்போம் இல்லையா? அந்த 1 நிமிட நேரத்துக்கு நம்மளுடைய மனம் என்ன ஆகும்னா மற்ற நேரங்கள்ல அந்த நிலையை அடையணும்னு போயிட்டு வந்துட்டு இருக்குமா. அப்போ அடிக்கடி நம்ம தவம் செய்யும் பொழுது அந்த நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். அப்போ அமைதி நிலை நாளுக்கு நாள் கைகூடும், மனோசக்தி ஜாஸ்தியாகும் சொல்றாங்க. அததான் அந்த கவிலே சொல்லுவாங்க, ஒன்றி ஒன்று நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் அப்படின்னு. இப்போ அகத்தவம் அகத்தாய்வெல்லாம் செய்து நல்ல நற்பண்புகள் எல்லாம் அமைச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மனதிலிருந்து வரக்கூடிய அந்த வாழ்த்து அலைக்கு நல்ல ஒரு பலன் இருக்கும். இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமே அற்றே தவத்திற்கு உரு என்ற அந்த தன்மையில நாம வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்த்திற்கு நிச்சயமாக பலன் அதிகமாக இருக்கும். நாம எப்படி வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நாம அதாவது வாழும் காலம் வரை யாரும் நம்மள வெறுக்க கூடாது, வாழ்ந்து முடிந்த பின்பு நம்ம யாரும் மறக்க கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு அவாவாகவும் இருக்கு. இப்போ அந்த மாதிரி நாம வாழணும் அப்படின்னா விளைவறிந்த ஒரு விழிப்பு நிலையோட ஒழுக்கம் கடமை ஈகை இதெல்லாம் நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வந்து அதிலிருந்து வழுவாது தானும் சிறப்போடு வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கான ஒரு வழிதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையாக அமையணும். இப்ப மகரிஷி ஒரு 1968ல அமைதியோடு வாழணும் அப்படின்னு நமக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லியிருப்பாங்க. அந்த வாழ்த்து செய்தியவே நாம இன்னைக்கு மனதில் கொண்டு இந்த உலக நல வேள்வியை ஆரம்பிச்சுக்கலாம். புத்தாண்டு இன்று பிறந்து உள்ளது உலகிற்கு, உத்தமர்கள் அறிவிற்கு ஒத்தபடி எல்லோரும் சித்தம் மகிழ்வோடு சீர்திருத்தி வாழ்வின் வளம் அத்தனையும் பெற்று அமைதியோடு வாழ்கவே அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. எல்லோரும் நம்மளோ மகிழ்ச்சியாகவும் அமைதியோடையும் வாழ்வதற்கு இந்த உலக நல வேள்வியை நடத்துவோம். இது நம்ம ஒவ்வொருத்தரா 3 முறை சொல்லிக்கலாம், ஒவ்வொருத்தரையும் அன்மியூட் பண்ணிக்கலாம். இது ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு துரிய நிலையில இருந்து கொண்டு இந்த உலகம் முழுவதும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழணும், உலக அமைதி விரைவில் வரணும், உலக சமாதானம் அடையணும்னு மனம் விரிந்த நிலையில இந்த வேள்வியை நடத்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க ஆர்டருக்கு நீங்க சொல்றீங்களா? அதில் வரிசையாக அதில் இருக்கிறவங்கள அப்படியே கூப்பிட்டாலும் சரிதாங்கம்மா. எல்லாம் அப்படியே இதில் பங்கு இல்ல அவங்களே அன்மியூட் பண்ணிக்கணுமா இல்ல நம்ம அன்மியூட் பண்ணிடலாமா? அன்மியூட் பண்ணலாம். ஆ. நம்ம ஐயா சொல்லி நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாச்சுன்னா அவங்க அன்மியூட் பண்ணிடுவாங்க. சரி, ஒவ்வொருத்தரும் 3 முறை சொல்லும்படியா வச்சுக்கலாங்க, அப்ப சரியா வந்துடும். ஓகே, அப்படி முடிச்சுக்கலாம். ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க சொல்லிடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளருக வேதாத்திரியம். ஐயா பழனிசாமி ஐயா சொல்லுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அது ட்ரஸ்ட், ஸ்கை ட்ரஸ்ட்ல யார் இருக்காங்க? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எழில் ஐயா. ஜமுனா ராணி அப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா பாலா ஜெயபிரகாஷ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நம்ரதா செல்வகுமார் அம்மா. சிவசங்கரி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. சுகந்தி எல்லப்பன் ஐயா அவர்கள். அம்மா சுகந்தி அம்மா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. அம்மா நான் பிரம்மநாயகி பாட்டுங்களா? ஐயோ சாரிம்மா. உலக நல்வேள்வி சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க. சரிம்மா. உலகமெல்லாம் அம்மா 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 ஒரு அம்மா ஒரு சுகந்தி, நிமிஷம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லு. வேள்வி சொல்லு. 3 டைம் வேள்வி சொல்லு. வெளியில் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சுந்தரமூர்த்தி ஐயா வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சூர்யா ஜெயமணி அம்மா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்க பேர்லயே இருக்கு அருளொளி ராஜாராம் ஐயா அவர்கள். ஆமாங்கம்மா, நான் சொல்லி முடிச்சிட்டேன்ல. சரி, வாழ்க வளமுடன். எழில் விட்டு போயிருக்காங்க, வந்திருக்கீங்களா? இல்ல. இளங்கோ. சரி, இப்ப எல்லாருமா சேர்ந்து ஒரு 3 முறை சொல்லி நிறைவு பண்ணிக்கலாம்.
அங்கங்கே சொல்லிக்கலாம், அன்மியூட் பண்ண வேண்டாம். ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பங்கு பெற்ற அனைத்து சான்றோர் பெருமக்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இந்த புத்தாண்டின் வேதாத்திரிய வேள்வியை விளக்கத்தோடு சிறப்பாக வழி நடத்திய மூத்த பேராசிரியர் நினைவூட்டியமைக்கு மிக்க நன்றி அம்மா. நான் பாட்டு தொடர்ந்து அந்த இயல்பான அந்த ஊக்கத்தில் அப்படியே தொடர்ந்து என்ன தினமும் சொல்லுவோம்னா அதை அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்லைங்கய்யா. அதனால இல்லை, நேரமும் ஆயிடுச்சு, அதனாலையும் நானுமே யோசிச்சேன். ஆமாம், சிறப்பு சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய வேள்வியை மகானின் முன்னுரையோடு விளக்கத்தை வழங்கி தொடர்ந்து அனைவரையும் வேள்வியிலே பங்கேற்க வைத்து வழி நடத்தியமைக்கு மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பாகியலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்களும் அவர்கள் நம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. இப்ப பாடல்கள் பாடலாம். வாங்க அன்பர்கள் முன் வந்து வேதாத்திரிய பாடல் பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து. வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலைவிலக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாகும். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாகும். நிறைவெளியில் விண் சுழல நிறுத்துகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா, மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் வகை, மலைக்காதிர் மின் கூட்டம் மாபூதம் ஐந்துமா, முறையால் காந்த அலை மனமா உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மா பிரம்ம ஞானமா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமிலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும்,
உயரட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.